மீட்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Everyone, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Let's go. உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் give the best to Jesus. Yesuke. Are you ready? Yenden Yesuwe, Yenden Yesuwe. Louder. Yenden Yesuwe, Yenden Yesuwe. Let there be a shout of praise. Yenden Yesu, Yenden Yesuwe, Yenden Yesuwe. Healing, healing. Yesuwe.
உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானே யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என்னையே மீட்க உம்மையே தந்தீர் உம் அன்பிற்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தோடும் பலத்தோடும் கூட இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமாக மறுபடியுமாக இந்த ஆராதனையை நடத்த கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்காக நான் எடுத்துக்கொண்ட பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 10, 11,
12 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் என்று நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் என்று. அதாவது பிரியமானவர்களே, சிறிய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அந்த சிறிய காரியத்திலே நாம் உண்மையும் உத்தமமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேக காரியங்களில் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஏன்னா சின்ன காரியத்தில் அவன் உண்மையா இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது எந்த சிறிய பணியிலும் கடமையிலும் சரி நம்ம தவறாமல் அதுல உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையை நடந்து கொள்ள வேண்டும். வேலையிலும் சரி, சபைகளில் கொடுக்கிற பொறுப்புகளும் சரி, கர்த்தருக்கென்று செய்யும் பணிகள், உலகத்தில் நமக்கு கொடுக்கும் பொறுப்புகள், உதவி, வீட்டிலே நமக்கு கொடுக்கும் குடும்ப பொறுப்புகள், உங்களை நம்பி ஒருவர் கொடுக்கும் காரியம் சிறிதாக இருக்கும் பெரிதாக இருக்கும். அதுல நம்ம என்னவா இருக்கணும்னாக்கா, எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. சின்ன காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக நடக்கும் பொழுது பெரிய காரியங்களில் நம் தகுதி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஏனென்றால் சின்ன காரியத்திலே நம்ம உண்மை இல்லாத இருந்தாக்கா, அதான் அந்த 10வது வசனத்துல போட்டிருக்குது. லூக்கா 16 அதிகாரம் 10வது வசனத்தில், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று போட்டு இருக்கிறது. அப்ப நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நம்மை நம்பி சிலர் நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுப்பார்கள், ஊழியங்களை கொடுப்பார்கள், அல்லது நண்பர்கள் நம்மை நம்பி சில காரியங்களை இதை எனக்கு செய்து கொடு என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சின்ன காரியத்திலே நம்ம உண்மை உள்ளவர்கள் இல்லை என்று இந்த வசனத்துல போட்டிருந்தா எப்படி போட்டிருக்குதுன்னு, உண்மை அநீதி, சின்ன காரியத்திலே அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த அநேகத்தில் அநீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்குது. ஜனங்கள் நிறைய பொய் கொடுக்கிற ஊழியங்களும் சரி, எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் சரி, என்னதுன்னாக்கா உண்மையே இல்லை, உண்மையா செய்யறது இல்லை. கர்த்தருக்கென்று உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் அநேகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மத்திய 25:21 நாம் வாசிக்கும் பொழுது, மத்திய 25வது அதிகாரம் 21 வாசிக்கலாம். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க, கொஞ்சத்திலே அந்த எஜமான்னா யாரு தெரியுங்களா? எஜமானாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒருத்தர் இடத்துல வேலை செய்யக்குள்ள சில காரியங்கள்ல கூட அவங்க முதலாளியா இருப்பாங்க. முதலாளியா இருக்கக்குள்ள அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது அவங்க நம்மளுடைய வேலைகளை பார்த்து, நம்முடைய உண்மைகளை நடந்து கொள்கிறதை பார்த்து அவர்கள் என்ன செய்வாருங்க, படிப்படியா நம்ம அதிகாரிகளாக மாற்றுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் உண்மை உள்ளதா இருக்கிறதா என்றுதான் கவனித்து பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அநேக காரியங்கள் அதிகாரியாக மாற்றுவேன் என்று. இது வாழ்க்கையில உண்மையான ஒரு வசனம். ஒருவர் கீழே நம்ம வேலை செய்யும் பொழுது, ஒரு அதிகாரியின் கீழே நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை அவர்கள் பார்த்துதான் நமக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுப்பாங்க. அதனால பிள்ளைகளே, உண்மை என்றுமே அழியாது.
ஆண்டவர் சொல்ற வசனங்களை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அநேக காரியத்தில் உன்னை எஜமானாக அதிகாரியாக மாற்றுவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் சரிங்க, நம்மளோட ஆண்டவருக்கு இது தனிப்பட்ட விஷயத்துல நான் சொல்றேன், ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும் பொழுது உண்மை சின்ன காரியமாக இருந்தாலும் சரிங்க, உண்மையா செய்யணும். ஆண்டவர் அதுதான் பாக்குறாரு. நீங்க தாளந்து உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனா உங்களுடைய தாளந்துகள் எல்லாம் நீங்க உண்மை இல்லைனாக்கா ஒன்றுமே வாய்க்காது. நான்லாம் ஆரம்பத்துல ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் நல்ல பாடக்கூடிய, துதி எடுக்கக்கூடிய அந்த பாடல்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தனால அவரோடு கூட நெருங்கி அநேக காரியங்களை நான் செய்யும் பொழுது உண்மையாக எதையும் எதிர்பார்க்காத, பணத்தை நான் எதிர்பார்க்காத விதமாக நான் செய்யும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றாக எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஏனென்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறது, தெரியுதுங்களா? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 19வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. பட்டணங்கள், இது ஒரு ராஜா ஒரு ராஜாவுக்கு கீழே யார் இருக்கு? மந்திரி. அப்ப மந்திரியா இருக்கும் பொழுது நல்ல மாதிரியான அவர் ராஜாவுக்கு பயந்து அவன் அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தபடியினால் என்ன சொல்றாரு? 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்றாரு. இதெல்லாம் சும்மா கிடைக்காதுங்க. நம் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்லை, உள்ளத்தை பார்க்கிறவர். நம்முடைய நோக்கங்கள், சிந்தனைகள், நம்ம என்ன செய்கிறோம் என்ன அவர் நோக்கி பார்க்கறதுனால அந்த காரியங்களை எல்லாம் அவர் தான் வாய்க்க பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில. எப்படியோ இருந்தவர் மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த விதத்திலே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாருனாக்கா, உண்மையாக நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு பணக்காரவங்களாக, அதிக பணக்காரங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையா இருக்கிறனாலதான் அவங்க நல்லா கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக காரியங்களுக்கு அவங்கள ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில வாழும்போது உண்மை உள்ளவர்களாக இருக்கும். பிறகு நம்மை பார்க்கும் பொழுது இவங்க உண்மையானவங்க, இவங்க கிட்ட நம்ம சில காரியங்கள் செய்ய சொன்னாக்க கண்டிப்பா இவங்க செய்வாங்க, அல்லது என்னுடைய பொறுப்புகள் அவரிடத்துல கொடுத்தாக்க அவர் கண்டிப்பா நல்ல முறையில எனக்கு செஞ்சு கொடுப்பார் என்று அந்த உண்மை நம் இடத்துல இருக்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரியான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்கிறாருங்க. மனிதர்கள் அல்ல, இந்த காரியத்தை செய்கிறது மனிதர்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே பொருளையோ மனிதனின் பாராட்டையோ செல்வாக்கையோ நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் இதை செஞ்சுட்டாக்கா என்ன செய்வாங்க? அப்படியே தூக்கி வைப்பாங்க மேல, எனக்கு அப்படியே மரியாதை கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் பொசிஷனை அதாவது தலைமைத்துவத்தை எதிர்பார்த்து செய்யறவங்க ஊழியத்துல அநேக காரியங்கள் விழுந்துருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாமே லீடர்ஷிப்பு அது இதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. மனிதர்களுடைய பாராட்டுகளை எதிர்பார்க்கும் மனிதர்கள் விழுந்து போவார்கள். தேவன் ஒருவரை தவிர நம்மை உயர்த்தி வைக்கிறவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்றார். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். அந்த எதிர்பார்ப்புடன் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிங்க, சபையிலையும் சரி, வீட்டிலையும் சரி, அல்லது அலுவலகத்துல நீங்க வேலை செய்யற இடத்துலையும் சரி, நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை பார்க்கும் பொழுதுதான் நம்மை நம்பி எந்த காரியத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். நம்மிடத்துல உண்மை இல்லை என்றால் நமக்கு அந்த காரியம் வாய்க்கப்படாதபடிக்கு தடைப்பட்டு போகும், பிரச்சனைகள் நிறைய வரும். என்னன்னா நம்ம உண்மை இல்லை. ஈமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேக காரியங்கள் முதல்ல
அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. 2வது நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தோம், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்று ஒரு எஜமான் சொல்வதை நாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு தலைமைத்துவம் வருவது, பொசிஷன் வருவது எல்லாம் மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல. நாம் உண்மையாக நடக்கும் பொழுது, நம் வாழ்க்கையிலும் சரி எந்த காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுங்களா, அந்த தகுதியை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனங்களை நீங்க மேற்கொண்டு படிக்கும் பொழுது பார்த்தாக்கா 11வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 11ல் வாசிக்கும் பொழுது, அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பிப்பார்கள்? உண்மைதானே? அநீதியான இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேறொருவனுடைய காரியத்தை நீங்கள் உண்மை உள்ளவராய் இராவிட்டால், ஒருத்தரோட காரியத்துல நம்ம உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? பிரியமானவர்களே, வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனங்கள் நம்மிடத்துல பேசுவதாக கருத வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, இது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? சபைக்கு உண்மையாக இருக்கிறோமா? அவருடைய ஊழியங்களிலே உண்மையாக இருக்கிறோமா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் அநேக காரியத்திலே அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today it's a Sunday service that I hope everybody is a good health. God bless each and every one of you during this COVID is decreasing. Praise the Lord. So that my Lord is always good. God is good all the time. All the time God is good. Praise the Lord. Today I've taken the Sunday service. The subject is Luke chapter 16 verse 10, 11 and 12. The title is, whoever is faithful in small matter. Whoever faithful in a small matter. When we read this scripture, Luke chapter 16 verses 10, 11 and 12. Whoever is faithful in a small matter will be faithful in a large one. See, any of the matter that you are responsible, if you are responsible in many things, we are responsible in many things. So we can say in your working place or in your church or church ministry or in your house, your responsibility. In the country, this position is given to you. Many things we can add up and go. These are the things, if you are carrying, you must be a faithful person. That's what the scripture says. We must be very faithful. Small matter can be small matter, You can take praise and worship, or you can be a very prayerful people and good in reading Bible and all that. Many things we can add up and go, even in your school or your working place and all that. See,
We must be a very faithful people, no matter what it is. It can be a small one, big one. The eyes of the Lord, everything is big. So that we must be a faithful people. It's what's written in here. So we are accountable to God, and we have a responsibility towards God. Someone truth to management. You see, when you do small things, this is what the scripture says. Luke chapter 16, verse 10. Luke chapter 16, verse 10. Whoever is faithful in small matter will be the faithful in a large one. This is what God will give. If you are not faithful in a small one, God won't give the large one, because you are not truthful. And we continue reading that whoever is dishonest in a small matter will be dishonest in large one. Of course, your dishonor in a small matter, so that you can dishonor in the big matter also. So we are reading Luke chapter 16, verse 11. Verse 11. If then you have not been faithful in worldly wealth, how can you be trust in a truth wealth? You see, worldly things, we are living in the world. Many things in our life, people, we must be responsible to many things. So we are responsible, can be to the people, So we are not truthful. How can people can believe and give things to you to do? Of course, they won't give you because you are not truth. So even that's why it says in the worldly wealth also somebody has given to you. You are not truthful. How can people trust you and give you? No. So when we read, if you are faithful in a small matter, will be faithful in a large matter. This is what just now we read. And we see Matthew chapter 25, verse 21. Very carefully must listen. It is not that people just take and give you the responsibility. God is watching. You are a truthful person in a small matter. This is how you develop in your spiritual life. Those days, God gave me the gift of praise and worship only. But I am very, very truthful. I fear my God. I am very truthful. God gave me many things in my life to serve Him. God always see the small things we are truthful to Him or not. And we see Matthew chapter 25, verse 21. Well done, you good and faithful servant. Who is telling that? Well done. His master. Who is the master? The master. Our master is the Lord Jesus Christ. Said, well done, faithful servant. If you're working in a place with your boss, it can be a small things. You can be a clerk, you can be a secretary, and all that. If you are not truthful, the boss is just watching you what you're doing. If he gives some responsibility, you are not truth to do that. How can he can give the big, large things? He won't give you. If you are truthful in a small matter, he will give the large one.
even in the worldly kind of things. So how about when we serve God? God is always watching what we are doing. So the Master says, I have been faithful in managing small amount you're managing. So I will put you in charge of the large amount. You are so given a small responsibility. Now God wants to give you a big level, large one, because He trusts you. Because you are faithful in a small matter. So our Lord is always watching. People can see only our face, but the truth can deliver. This is what the Bible says. If God knows you are so truthful in a small matter, and He will give you the gift of the Spirit. This is how you will serve God. When we read Luke chapter 19, verse 17, again we say, well done, He said, you are a good servant. Since you were faithful in a small matter, I will put you in charge of 10 cities. This can be the government, prime minister working under a king. If he is truthful, you can see Joseph's life, how truthful. So the king has given all the responsibility to him because he's such a fearing God man. He's very truthful to his king. So that God, the king has given many responsibility to Joseph. This is how in our life we have so small things, something that is somebody has given to us, or ministry, or your working place. If you are not truth, don't ever dream that you will get a big position, because God is watching how truth you are. So He said, if you're small matter, I will put you in charge of the 10 cities He will give. Such a wonderful thing. This is what truth, People can see, I have seen many people, they were so poor, they come up in life difficulties and all that. But they are so truthful, you can see many Christians are so well-to-do. Why? Because they are so truthful to God. That's why God lift them up. And they've given a lot of responsibility. God has given them a lot of responsibility. This is the God management to us. This is what will happen in you if you're faithful servant to God, you're faithful to people, you're faithful, you're honest to your family, and many things we can say it and go, So, my children, here we say, whoever faithful in a small matter, God wants to give you a large number. Our responsibility towards God, what is it is? You have to count Him. You must think carefully and see why my life is not lift up, or you yourself will know how truthful you are. So my dear children, God is always seeing our truthful servant. And He will say, come on. The same word in Luke chapter 19, verse 17, it says the last word. Come on and
share my happiness. At the end of our life, we will past, we died, our spirit will go to the Lord our Jesus Christ, and we will be joining with him, and we are sharing his happiness. This is what God says. We must be very truthful. As a Christians, we must be a truthful servant to God, truthful servant to the people, a truthful friends to our neighbors, truthful husband to our family, anyone. We can say husband, wife, children. God is seeing that how truthful you are, so that God wants to lift you up. When we want to serve our God, you must be a truthful servant, so that, my beloved children, remember this verse. In a small matter you are truthful, God wants to give you a large one for you. He is that way. He is not a stingy man or what, His heart is broad. He is full of love. He wants to lift you up in your life. But how truthful you are. God is watching our heart. So that today, this message is important to everyone. We must be a truthful Christian to serve our God. May the good Lord bless each and every one of you. Let us pray. Father, I want to thank you for this moment. If you are truthful in a small matter, I will give you the large one. So that, Lord, you are a God, you are watching our heart. You see how truthful we are. So that, Lord, you will give the fruit of the Spirit to develop in our spiritual life. Whatever the talents that you have given to us, God, we must be truthful to serve you. So that Lord knows everything. Father, I want to thank you, Lord, for this message. It's for your children. Let them live a truthful life in any way, to this country, to the family, to the church, to friends, to brothers, sisters, to working place, so that, Lord, to give them the large one. You are a God so wonderful to give blessing, Lord. Thank you and praise you, Father, for this moment as given the scripture. Hallelujah. Bless each and every one of them. I prayed, Lord, this word is spoke to everyone, Lord, those who are listening this message. Father, I want to thank you and praise you for this moment, Lord, that you put the word in my mouth. I want to bless you, Lord. Hallelujah. Thank you and praise you, Lord. In Jesus' name I pray. Amen. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். சின்ன காரியங்களில் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் பெரிய காரியங்களில் நான் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா தகப்பனே. ஒரு சின்ன ஊழியம் நாங்கள் உமக்கு செய்தாலும் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை நாங்கள் செய்ய கிருபை கூறும் ஆண்டவரை. எதையும் எதிர்பார்க்காத விதத்திலே கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று சேவை செய்ய கிருபை கூறும் ஆண்டவரை. நீ நல்லவர் ஆண்டவரை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள்
பேசின கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வாழ்க்கையில நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது போல ஆண்டவரே, எங்களுடைய வாக்கிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ உதவி செய்யுங்க ராஜா. உண்மையே ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக ஆண்டவரே, உண்மை மொத்தம் உள்ள ஊழியக்காரனே, என்னிடத்திலே வா என்று அவர் கூப்பிட கர்த்தாவே, நீங்க கூப்பிட ஆண்டவரே, நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உண்மையே ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.